மேம் பொறுத்த வரைக்கும் மியூசிக்கையும் லைஃபையும் எப்படி பாக்குறீங்க? ரெண்டும் வேற இல்ல. ஓகே. நம்ம லைஃபோட இன்டர்ஸ்பர்ஸ் ஆனது தான் வந்து மியூசிக். நம்மளுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து எஸ்பிபி சார் மாதிரியே மனோ சார் பாடுறாரு அப்படின்னு. பட் அவங்க ஒரு டெக்னிக். உங்களுடைய ஃபேவரட் லிரிசிஸ்ட் யாருன்னா எதனால? கண்ணதாசன் சார். ஓகே, லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் எல்லா தத்துவமுமே அவர் வந்து அது ஒரு சேட் சாங்லயும் சொல்லிடுவாரு, இல்லைன்னா ஒரு பயங்கரமான நிறைய பேர் இருக்காங்க இன்க்ரெடிபிளி டேலண்டட் சிங்கர்ஸ், சோ மெனி பீப்புள். பட் அவங்களுக்கான டியூ ரெக்கக்னிஷன் கிடைக்காம ஆனந்த் இப்போ தெரியும் நிறைய பேருக்கு, பிகாஸ் ஹி சாங் ஃபார் கபாலி அண்ட் எவ்ரிதிங். பட் ஆனால் அதுவே அவருக்கு லைஃப்ல கிடைச்ச மச் லேட்டர் அங்கீகாரம். அந்த மாதிரி கல்பனாக்கா, ஸ்ரீவர்தினி அக்கா, லைக் அவங்க பாடின பாட்டெல்லாம் இப்போ பீப்புள் ஸ்டார்டட், ஓ இது இவங்க தான் பாடினாங்களா, நம்ம அவ்வளோ தடவை கேட்டிருக்கோமே, அந்த மாதிரி நல்ல விஷயம்தான். See, ஒரு few years ago, you needed to be a playback singer to be a popular singer. But இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில playback singing is one aspect of you being a singer. இப்போ ஒருவேளை ஃபியூச்சர்ல படங்கள்ல மியூசிக் லைக் அந்த சாங்ஸ் எல்லாம் இடம் பெறாம இருந்தது அப்படின்னா நாமோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? Wherever music takes me, I am ready to go. அது whether it is நார்மலாவே மியூசிக்ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். மேம் பொறுத்த வரைக்கும் மியூசிக்கையும் லைஃபையும் எப்படி பாக்குறீங்க? ரெண்டும் வேற இல்ல. நம்ம லைஃபோட இன்டர்ஸ்பர்ஸ் ஆனது தான் வந்து மியூசிக். நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து மியூசிக் தான் நம்ம ஒருத்தர் பிறக்கிறதுலேருந்து தாலாட்டுலேருந்து ஆரம்பிச்சு அவங்க இறந்து போற வரைக்கும் நம்மளுக்கு வந்து வழி அனுப்புற பாட்டு. ஆமா, கூட வரைக்கும் மியூசிக் இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி திங். நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சோகமா இருக்கட்டும், இது ஒரு லவ், ஃபர்ஸ்ட் லவ், இல்லைன்னா எதுவுமே மியூசிக் வந்து கண்டிப்பா ஒருத்தர் கூட இருக்கும். ப்ரிடாமினன்ட்லி மியூசிக் தெரியாதவங்களை கூட ரசிக்க வைக்கிற தன்மை வந்து மியூசிக்கு இருக்கு. மியூசிக் இஸ் பியாண்ட் எவ்ரி திங். இட்ஸ் பியாண்ட் ரிலிஜன், பியாண்ட் லாங்குவேஜ், பியாண்ட் கண்ட்ரி, எல்லாமே. ஸோ கண்டிப்பா லைஃபோட சேர்ந்து வருதுதான் மியூசிக். நார்மலாவே இந்த சிங்கிங் அப்படின்னு வரும்போதே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அசுரன் ஒரு விஷயம் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு கலை அதுக்கான கலைஞனை அதுவே தேர்ந்தெடுக்கும்னு ஒரு வாக்கியம் இருக்கலாம். அந்த மாதிரி அசுரன் படத்தை தவிர்த்து அந்த மாதிரி வேற ஒருத்தங்க பாட வேண்டிய பாடல் உங்களுக்கு வந்திருக்கா? இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் அப்ப ட்ராக் சிங்கர் தான். ஸோ ஆப்வியஸா they'll want some other big singer to sing that song. அந்த மாதிரி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த சாங் சூட் ஆயிருக்காது. ஸோ மியூசிக் டைரக்டர் வில் வாண்ட் somebody else to sing. அந்த மாதிரி இருந்திருக்கு. மச் லேட்டர் வந்து இப்போ ஒரு ட்ராக் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் போயிருப்பாங்க. the director will be so used to listening to that voice. ஸோ டக்குன்னு வந்து வேற யாராவது பாடினாங்கன்னா அவங்களுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா அதையே கேட்டு 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 அவ்வளோ தடவை அவங்க வந்து they would have listened to that voice and they would have gotten used. அதை வச்சே ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுட்டு எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திடீர்னு அவங்களால வாய்ஸ் மாறினா அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்படியும் இருக்கு. ஸோ சாங்ஸை நான் மற்றவங்களுக்காக பாட வேண்டியது எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் பாடினது மற்றவங்களுக்கு போயிருக்கு, நான் பாட வேண்டியது அவைலபிலிட்டி இல்லாமையும் மற்றவங்களுக்கு போயிருக்கு. நைஸ். அண்ட் இப்போ நம்ம முன்னாடி பேசணும், சடனா ஒரு பாட்டு கிடைச்சு அது வேற மாதிரி ஹிட்டான பாடல்கள் பேசணும். ஆனா நீங்க ஒரு பாட்டுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இதுல இந்த ஆட் ஆன்ஸ் பண்ணலாம், அது வந்து மக்களால் அவ்வளவா நோட்டீஸ் பண்ணப்படாத பாடல். ஆனா உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் பாடல் ஏதாவது இருக்காங்க? இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு பாடல் உங்களோட பர்சனல் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எல்லாமே வில் கிவ் our best only. ஓகே. அண்ட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் மலையாளம் சேர்த்து மோர் தென் 1800 சாங்ஸ் மேலே பாடியிருக்கேன். பட் 1800 சாங்ஸ் ஹிட்டா அப்படின்னா கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கு. பயங்கரமா எஃபர்ட் போட்டு பாடி அது கடைசியில வந்து யாருக்குமே தெரியாம போன பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான பாடல்கள் இருக்கு. எதிர்பார்க்காம ஒன்று பாடி அது பயங்கர பெரிய ஹிட் ஆன பாடல்களும் இருக்கு. இந்த பாட்டு நம்மளுக்கு சூட்டாலியோ அப்படின்னு நினைச்சு பாடி பார்த்தா அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி செம்மையா ஹிட் ஆயிருந்த பாட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்
50-50 நம்மளால ஆமா. எதுவும் சூஸே பண்ண முடியாது. ஆமா ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு சிங்கருக்கும் ஒரு பாடலை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது மாறுமா? கண்டிப்பா மியூசிக் டைரக்டருக்கு வந்து அது வந்து அவரோட சைல்டு. கம்போசர்ஸ் ஃபீல் இஸ் கம்போசர்ஸ் ஃபீல் பிகாஸ் he is the only person who knows how it is being conceived. Yeah. இந்த மாதிரி இந்த பாட்டு இருக்கணும்னு தெரிஞ்ச ஒரே ஆள் கம்போசர் தான். அதுக்கப்புறம் யார் பாடினாலும் அது செகண்டரி டெர்ஷியரி அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த சைனீஸ் விஸ்பர் மாதிரி தான். இப்படி இருக்கணும்னு அவர் நம்மளுக்கு சொல்றாரு, அதுல நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாடுறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க எப்படி பாடுறாங்க, அந்த மாதிரி தான். கம்போசர்ஸ் ஃபீல் தான். அது வந்து மாறவே மாறாது. மேம் இப்போ சிங்கர்ஸ் பத்தி ஒரு சில விஷயம்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாவே ஒரு பாடல்கள் அப்படின்னு எடுக்கும்போது படங்கள்ல வந்து சொல்லுவோம், இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை பண்றோம், இல்ல இன்ஸ்பயர் பண்ணி இந்த கதையை எழுதணும் அப்படின்னு. அது மாதிரி சிங்கர்ஸுமே இல்ல நீங்களே வந்து யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்கள மாதிரி பாடினா நல்லா இருக்கும்னு பாடினது உண்டா? அவங்க டேலண்ட் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம், பட் வாய்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணக்கூடாது இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே. ஏன்னா வந்து அவங்கள மாதிரி அவங்க மட்டும்தான் they can do justice and they can sing. And நம்மளுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி வேணும், ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா யூ ஷுட் நாட் இமிட்டேட் அப்படின்னு ஐ தாட். நார்மலாவே சிங்கர்ஸ்குள்ளேயுமே இந்த கம்பேரிசன்ஸ்லாம் வருமா மேம்? இந்த ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்குலாம் வர மாதிரி சிங்கர்ஸ்குள்ளேயுமே இவங்கள மாதிரி இவங்க பாடுறாங்க, அந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ்லாம் வருமா? வரும். ஓகே. கண்டிப்பா வரும். நிறைய பேர் நம்மளுக்கு பிடிச்சி இப்போ வந்து நிறைய பேர் வந்து எஸ்பிபி சார் மாதிரியே மனோ சார் பாடுறாரு அப்படின்னு. பட் அவங்க ஒரு டெக்னிக் மேபி இதுவா இருக்கலாம், பட் ஆனா வாய்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தா ரெண்டு பேருமே டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ஆனால் அஸ் மியூசிஷியன்ஸ் எங்களுக்கு புரியும், மனோ சார் ஸ்டைலே வேற. அவர் இன்ஸ்பயர் ஆனது எஸ்பிபி சார் பார்த்துதான். அவரை பார்த்துதான் அவர் பாடக்கு நானும் இன்ஸ்பயர் ஆகி வந்தது வேற விஷயம். பட் ஆனா வந்து அவருக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ் கல்ச்சர் மனோ சாருக்கு. அதே மாதிரி நிறைய பாட்டி வரும், கம்பேரிசன்ஸ் வரும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுடைய ஃபேவரட் லிரிசிஸ்ட் யார் மேம்? எதனால? கண்ணதாசன் சார். கண்ணதாசன் எதனால மேம் ரொம்ப பிடிக்கும்? he talks through his songs. ஓகே. லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், எல்லா தத்துவமே அவர் வந்து அது ஒரு சேட் சாங்லயும் சொல்லிடுவாரு, இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஃபன்னி சாங்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டீச்சிங் ஒன்று வச்சிருப்பாரு. எல்லாமே அது லவ்வா இருக்கட்டும், அது வந்து சோகமா இருக்கட்டும், அது ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டான்ஸ் நம்பரா இருக்கட்டும், ஐ திங்க் அதனாலதான் அவரை கவி அரசர்னு சொல்றோம் இல்ல. அவரு அஃப்கோர்ஸ் அவருக்கு அப்புறம் நிறைய இருக்காங்க. ஆன் லைக் ஆன் டாப் இஸ் ஹிம் டெஃபினெட்லி. நீங்க எப்பயாவது லிரிக்ஸ் எழுதணும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? லிரிசிஸ்ட் ஆகணும் ஏதாவது ட்ரை பண்ணதுண்டா? இப்ப ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, லிரிசிஸ்ட் ஆகணும் ட்ரை பண்ணது கிடையாது. நான் சும்மா ஸ்கூல்ல வந்து போயம்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்னதா எழுதுவேன், பட் ஐ ஹவ் நெவர். ஏன்னா தட் இஸ் அ பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்போசிங் வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம், லிரிக்ஸ் எழுதுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். இட் கம்ஸ் நேச்சுரலி டு ஃபியூ பீப்புள் தான், தே ஆர் கிஃப்டட். ஓகே, இட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் டாட். சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஹெரண்டா இருக்கணும், அப்பதான் எழுத முடியும். அதாவது நம்மளுக்கு வந்து எதுகை முனைக்கு எழுதுறது, இல்லைன்னா வந்து இந்த வார்த்தைக்கு இது போட்டா அடுக்கு தொடர்ல எழுதுறது, அதெல்லாம் வந்து இதுதான் அடுக்கு தொடர், இதுதான் எதுகை முனைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறது ஓகே. பட் இந்த லைனுக்கு அப்புறம் இதுதான் வரணும், இதுக்கப்புறம் அதுதான் அர்த்தம் வரணுங்கிறது வந்து அது வந்து கம்போசரோட, ஐ மீன் லிரிசிஸ்டோட இன்ட்யூஷன், அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ், இட்ஸ் தேர் ஓன் கிரியேட்டிவ் ஸ்பேஸ். ஸோ அதெல்லாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ட்ரை பண்ணதுண்டா மேம்? இல்ல ட்ரை பண்ணுற ஆசை இருக்கு? தெரியல, ஃபியூச்சர்ல மேபி ட்ரை பண்ணலாம். ஆனா அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே மேம், இப்போ நிறைய சிங்கர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. இந்த ஒரு சிங்கர் வந்து இன்னும் ஆடியன்ஸ் நிறைய நோட்டீஸ் பண்ணல, அவங்களுக்கான அந்த கிரெடிட்ஸ் இன்னும் கிடைக்கலன்னு நீங்க நினைக்கிற ஒரு சிங்கர் யாரு மேம்? டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர நேம்? நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ரெடிபிளி டேலண்டட் சிங்கர்ஸ், சோ மெனி பீப்புள், பட் அவங்களுக்கான டியூ ரெகக்னிஷன் கிடைக்காம a lot of people are there. அனந்த் அண்ணா இப்போ தெரியும் நிறைய பேருக்கு, பிகாஸ் he sang for கபாலி and everything. பட் ஆனா அதுவே அவருக்கு லைஃப்ல கிடைச்ச மச் லேட்டர் அங்கீகாரம். அந்த மாதிரி கல்பனாக்கா, ஸ்ரீவர்தினி அக்கா, லைக் அவங்க பாடின பாட்டெல்லாம் இப்போ பீப்புள் ஸ்டார்டட், ஓ இது இவங்க தான் பாடினாங்களா, நம்ம அவ்வளோ தடவை கேட்டிருக்கோமே, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய
சிங்கர்ஸ் இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ் பார்க்கும்போது படங்கள்ல இந்த பாடல்கள் வைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலா ஒரு படங்கள்ல பாடல் இல்லாம வரதை பத்தி ஆக்சுவலி உங்களுடைய கருத்து என்ன? It's absolutely the director's call to have. But ஆனா சினிமா இசைங்கிறது வந்து ஐ திங்க் நம்மளோட இந்தியன் மூவிஸ்க்கு மட்டும்தான் அந்த சாங்ஸ்ங்கிற ஒரு பட ஃபிலிம் சாங்ஸ்ங்கிற கான்செப்டே இட்ஸ் வெரி இந்தியன். ஆமா, நம்மளுக்குன்னு தனித்து இருக்கிற ஒரு விஷயம் அது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஃபாரின் வெஸ்டர்ன் மூவியோ இல்லைன்னா ஒரு இங்கிலீஷ் மூவியோ இல்லைன்னா வேற பிரெஞ்சு கிஞ்சில அங்க யாரும் டுவெட் பாடிட்டு இருக்குல்ல யாருமே. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபிலிம் மியூசிக்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. நம்மளுக்குன்னு உரிய ஒரு தனித்துவமான கான்செப்ட் வந்து ஃபிலிம் மியூசிக். ஸோ வை நாட் ஹேவ் இட்ல நிறைய பேர் வந்து அதோட தானே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்தா கேட்கணும், இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இப்ப இந்தியா சைட்லயுமே அதிகமா வளர்ந்துட்டு வரதை பார்க்கலாம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல விஷயம் தான். See, ஒரு few years ago you needed to be a playback singer to be a popular singer. But இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில playback singing is one aspect of you being a singer. Okay. You have so much of other platforms to நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு. அண்ட் உங்களோட டேலண்ட் இன்னைக்கு நீங்க வெளிய காட்டணும்னா அது நீங்க சினிமால பாடினாதான் முடியுங்கிற இது இன்னைக்கு கிடையாது. அவ்வளோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. சினிமா இஸ் ஆல்வேஸ் a bigger medium. But I feel as a musician every artist gets an opportunity to showcase what they want to. அது கொஞ்சம் I think it's a very healthy trend for a lot of musicians who really want to நம்மளோட குரல் இந்த உலகம் கேட்கணும். குரல் மீனிங் நாட் only singing voice, but I'm saying ஒரு கம்போசருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கம்போசர், லிரிசிஸ்ட், அவர் வாய்ஸ்ன்னு நான் ப்ளூரலா சொல்றேன். டோட்டலா. ஆமா. சோ அது கேட்கணும்னா இன்னைக்கு கேட்க வைக்க முடியும் உங்களால. சினிமா மூலமா இல்லனாலும் பரவாயில்ல. That works. It works. இப்போ ஒருவேளை ஃபியூச்சர்ல படங்கள்ல மியூசிக் லைக் அந்த சாங்ஸ் எல்லாம் இடம் பெறாம இருந்தது அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பாட்டு நான் சீரியஸா பாட ஆரம்பிச்சது 5 வயசுல, பட் கத்துக்க ஆரம்பிச்சது 10 வயசுல. அப்ப கூட நீங்க வந்து பிளேபேக் சிங்கரா நீ ஆக போறியான்னு கேட்டேன்னா நான் அப்போ இல்லன்னு தான் சொல்லிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்து ஐடியா இருந்திருக்கு, தெரியவே தெரியாது. ஏன்னா கர்நாடிக் கிளாசிக்கல் வாஸ் மை ட்ரைனிங். சினிமால நம்ம பாடுவோமா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஸ்கூலு, கல்ச்சுரல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஷோஸ்ல பாட ஆரம்பிச்சு ஃபிலிம் சிங்கிங் என்டர் ஆயிட்டு அப்படி வந்தது தான் இப்போ இன்னைக்கு 18 இயர்ஸ் தான். ஸோ இதுவே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். ஸோ wherever music takes me, I'm ready to go. அது whether it is going to be part of films or not part of films or albums or எதுவா இருந்தாலும், but I will always remain in music. Music is my passion. அதனால music is my life. அதனால. Thank you. Thank you.